இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நைட்டு 11 மணி 22 நிமிஷத்துக்கு 11 மணி 1 நிமிஷத்துக்கு நைட்டு வந்து இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வந்து வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறச்சு நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணணும். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன நிறைய பேர் வந்து இந்த நைட் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40க்கு ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23க்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து வந்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகள்ல பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்ப டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் வந்து டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால வந்து எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் இல்ல உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வந்து வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மீனம் வந்து உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துலேருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா? சரி, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. ரிஷப ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். சரி, ரிஷப ராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானம்னா அது மட்டும் கிடையாது, 4ஆம் இடம்னா டிசிப்ளின் ஓரியன்ட் விஷயங்களும் 4ஆம் இடத்துக்கு வரும். ஒரு வீட்டில் வந்து உங்களுக்கு வயல் இருக்கு, அங்கே அறுவடை பண்றீங்க, அதுவுமே 4ஆம் இடத்துக்குள்ள வரும். சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரமும் 4ஆம் இடத்துல தான் வரும். ஒரு விஷயத்த கண்டினியூஸா மேனுஃபேக்சர் பண்றீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் வந்து வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வைங்க, அப்போ எக்ஸ்போர்ட்ல பெரிய பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும். ஏன் யூகே? அரசாளக்கூடிய நபர்கள்ல யூகே சூரியனை கனெக்ட் ஆகும். சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா அது கனெக்ட் ஆகும். அப்போ அது பிரச்சனை கொடுக்கும். அப்போ சூரியன் என்ற நட்சத்திரமாக இருந்தாலும் பிரச்சனை ஆகும். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ பேங்க்ல, கவர்மெண்ட் பேங்க்ல ஒருத்தர் மேனேஜரா இருக்காருன்னா கண்டிப்பா ஒரு கேஸ்ல மாட்ட போறாருன்னு அர்த்தம்.
இப்போ கவர்மெண்ட் பேங்க் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல ஒரு டீச்சராக இருக்காங்க, வாத்தியாராக இருக்காரு அப்படின்னா அவரு கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது உங்கள் அம்மாவுடைய அப்பா யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரக்கு சான்சஸ் இருக்கு. 4ஆம் இடம்னா சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, தாயிற்குரிய ஸ்தானமும் 4ஆம் இடம் தான். தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் 4ஆம் இடம் தான். கற்பக்கூடிய ஸ்தானமும் 4ஆம் இடம் தான். அப்போ இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். 4ஆம் இடம்னா 5ஆம் பாவகத்துக்கு விரயஸ்தானம். அதனால குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ பசங்க வந்து எங்கேயாரும் நம்ம வெளியூர் போகிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து அனுப்புறது பெட்டர். ஏன்னா இல்லை அப்படின்னா நம்ம வேற யாராவது ஒரு ஆப்ஷன் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகிறது, உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் பரவாயாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா பரவாயில்லையா இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனத்தில் மெயினான பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய இன்ஜினில் கோளாறு, கேத்துனா ரஸ்ட்டு, அதனால் இன்ஜினில் இருக்கக்கூடிய போர் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பட் இன்னொரு கான்ட்ராஸ்டாக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் பட்சத்தில் 3ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ இடம் மாற்றத்தை கொடுக்கும், சொந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு சில பேருக்கு நம்ம டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு சில பேர் இந்த வீடை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுருந்தோம்னா வீட்டை விற்றுடலாம் ஈஸியாக. ஸோ தேவையான பண வரவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். சுகத்தை கெடுத்துட்டு ஒரு விஷயம் நடக்கணுமானா நம்ம மாறுறது எப்பவுமே நல்லதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். இப்போ சில பேர் வீட்டுக்கு மேலே போகிறது சந்தோஷமா இருக்கும். 4ஆம் இடம்னா கீழே, 3ஆம் இடம்னா வீட்டுக்கு மேலே. ஸோ அந்தக்கான பிராப்தம்லாம் ஏற்படும். ஸோ மோரலஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% ரிஷபத்துக்கு நல்லா இல்லை, பேலன்ஸ் 30% கிட்டத்தட்ட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சூரிய கிரகணத்தில் கிட்டத்தட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம். இந்த இடம் மாற்றம்னால பாதிப்புகள் குறையுமாங்க சார்? கண்டிப்பாக குறையும். இதில் மெயின் என்னன்னா அந்த 3ஆம் இடத்தை எப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த கெட்ட சம்பவம் அந்த கெட்ட இடத்தில் நடக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல இருந்து நீங்கள் நவுந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை மனஸ்திதியை மாற்றும். அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு சஞ்சலம், இதெல்லாம் வந்து மாறிடும். அதனால மெயினாக வந்து இடத்த மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்கும். நல்ல கேள்வி. இதுக்கான வழிபாடுகள் என்னங்க சார்? ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியது உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய கிராமத்திலேயே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு அர்ச்சனை ஆராதனைகள் செய்து கோதுமையை மட்டும் நீங்கள் தானம் கொடுத்தா கூட போதும். தானியத்தில் சிறந்தது கோதுமை. அதோட சரி ஒரு 11 ரூபா தட்சணையை சேர்த்து வச்சு கொடுத்து காலில் விழுந்து அந்த பிராமணனுக்கு சுவாமிக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா போதும், நல்லா இருக்கும், தைரியமாக இருக்கலாம். சரி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.